ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க புதினா 1 கப், 10-12 முந்திரி பருப்பு, ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். மஷ்ரூமை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி இல்லை நார்மல் வடிக்கிற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 கிளாஸ் எடுத்து வாஷ் பண்ணி அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடாம இருப்பாங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே குக்கரை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாவை உள்ளே சேர்த்து பொரிய விடுங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்து செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுத உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்ச புதினாவை கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வச்சுட்டு மீதியை சேர்த்து வதக்குங்க. அரைச்சி வச்ச தக்காளியையும் உள்ள சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் மட்டன் வச்சு கூட பிரியாணி செய்யலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் உள்ள சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து தான் அளவு எடுத்துக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் பிடிக்குன்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் ஊற்றுறேன். உங்களுக்கு உதிராக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போது நான் 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசியையும் உள்ளே சேர்த்து அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர கலந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர கலந்து வரும் பொழுது அந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷிங்க்கு எடுத்து வச்ச புதினாவை மேலே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மேலே நெய்யும் ஊற்றிட்டு
உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் ப்ராசஸில் வச்சுடுங்க. நான் விசில் எதுவும் வைக்க மாட்டேன். 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாலே நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் மட்டன் சிக்கன் சேர்க்கும் பொழுது முன்னாடியே விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு திருப்பி இந்த தம் ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களை அடிக்ட் ஆக்கிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரெசிபி பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.